வெல்கம் டு கலைமணி கிச்சன் வெள்ளூர். இன்னைக்கு ஒரு பாயசம் தான் செய்ய போகிறோம். அது என்னடா, நம்ம காமெடியன் சூரி இருக்கிறாரு, அவர் ஹோட்டல் மதுரையில் ஃபேமஸான ஒரு வெத்தலை பாயசம் தான் செய்வாங்க. அது சாப்பாடெல்லாம் முடிஞ்ச பின்னால் கடைசியாக ஒரு ட்ரிங்க் கொடுப்பாங்க. அது நல்லா ஜீரண சக்தியாகவும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதுதான் இன்றைக்கி செய்ய போகிறோம். அது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முக்கியமாக வெத்தலை வேணும். இது நம்ம செடியிலேயே நிறைய படர்ந்து இருக்குது. அது சின்ன சின்ன வெத்தலை தான். இது ஒரு 10 வெத்தலை மாதிரி எடுத்துட்டு அதை காம்பு கிள்ளிட்டு நம்ம மிக்சியில் கொஞ்சம் தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்துன்னு வந்துடலாம். அதுக்கு கொஞ்சோண்டு துளசி எடுத்துருக்குது, அதுவும் இதோட கூட போட்டுக்கணும். நல்லதெல்லாம் கழுவி சுத்தம் பண்ணி தான் வச்சுருக்கோம். அதனால் இதில் எல்லாமே ஒன்றா சேர்த்திட்டு ஒரு 1/4 டம்ளர் தண்ணி மாதிரி ஊற்றிக்கலாம். அவ்வளோதான். இது போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துன்னு வந்துடலாம். இப்போ அரைச்சி எடுத்துன்னு வந்துட்டோம். அதை நம்ம வடிகட்டியில் நல்லா வடிகட்டி எடுத்துக்கலாம். அதுக்கு பாதாம் பிசின் வேணும். இது நாட்டு மருந்து கடையிலலாம் கிடைக்கும் நமக்கு. இது ரொம்ப குளிர்ச்சியானது கூட. இது ஒரு ஸ்பூன் மாதிரி எடுத்துக்கணும். எடுத்துகிட்டு ஒரு 8 மணி நேரம்னா ஊற வைக்கணும். அது ஊறினா நல்லா ஸ்பாஞ்சு மாரி ஆகிடும். அது ஊறத்துக்கு டைம் ஆகுன்ட்டு நான் ஏற்கனவே ஊற வச்சுட்டேன். பாருங்க, இந்த மாதிரி தான் இருக்கும். அது தண்ணியில் ஊறி நல்லா அப்படியே பஞ்சு மாதிரி ஆகிடும். இது நம்ம பாயசத்தில் சேர்க்க போகிறோம். இதுவும் அப்படி இருக்கட்டும். அடுத்து சேர்க்கும்போது அப்புறம் காட்டிக்கலாம். அது பாதாம் முந்திரியும் போட்டால் தான் அது ஃப்ளேவர் நல்லாயிருக்கும், திக்னஸும் கொடுக்கும். அதனால் ஒரு முந்திரி 10 பாதாம் 10 எடுத்து ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சுருக்கு. அதை நம்ம எடுத்துகிட்டு இப்போ நல்லா ஊறி இருக்குது. இப்போ இது தோல் உரிச்சிட்டு நம்ம மிக்சியில் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கணும். அது பால் ஒரு 1/2 லிட்ரு வேணும். அது நம்ம ஃபுல் பேட் பால் தான் எடுத்துருக்குது. சாதா பால் கூட எடுக்கலாம். இது திக்கு பால் இருந்ததுனால கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதனால் இது கட் பண்ணி ஊற்றி காய வைக்கணும். பால் நல்லா காஞ்சி கொதிக்குது. இந்த சமயத்தில் நம்ம பாதாம் பிசுன்னு ஊற வச்சோம்ல, அதை சேர்த்துடலாம். இந்த பாதாம் பாலோட கலந்து ஒரு கொதி வரட்டும். அப்புறம் வந்த பின்னால நம்ம பாதாம் முந்திரி அரைச்சோம்ல, அதை சேர்த்துடலாம். பாதாம் பிசுன்னு கொதிக்கு வந்துருச்சு சேர்ந்து. இப்போ நம்ம பாதாம் முந்திரி அரைச்சோம்ல, அதை இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த பாதாம் முந்திரி சேர்த்தனோடனே நம்ம தீயை குறைச்சி வைக்கணும், இல்லைன்னா அடி பிடிச்சிடும். இப்போ இதுவும் கொதி வந்துருச்சு. இந்த சமயத்தில் நம்ம சுகர் ஒரு 100 கிராம் மாதிரி எடுத்துருக்கு. நமக்கு விருப்பப்பட்டால் நம்ம சுகர் போடலாம், இல்லைனாலும் நாட்டு சக்கரை அந்த மாதிரி கூட போட்டுக்கலாம். நான் சுகர் தான் சேர்த்த போகிறேன். ஒரு 50 கிராம் மாதிரி சேர்த்துக்கலாம். இதில் குங்குமப்பூ கொஞ்சம் போட்டுக்கலாம். இது கலரும் வரும், ஃப்ளேவரும் கொடுக்கும். இது தூள் பண்ண ஏலக்காய் பொடி, அதே ஒரு ஸ்பூன் மாதிரி சேர்த்துக்கலாம். இது எல்லாமே சேர்ந்து கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம இதை ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கி வச்சுக்கலாம். இது பாலை இறக்கி வச்சு கொஞ்சம் ஆறிடுச்சு, பாதி ஆறி இருக்குது. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வெத்தலை ஜூஸ் எடுத்தோம்ல, அது கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். ஒரேடியே சேர்த்தனோம்னா திரிஞ்சு போயிடும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். நிறைய ஆச்சுனாலையும் ஒரு மாதிரி காரில் அடிக்கும். இப்போ வெத்தலை ஜூஸ் எல்லாமே சேர்த்துட்டோம். இப்போ இந்த ஸ்டேஜில் சுகர் டேஸ்ட் பண்ணிக்கலாம். கரெக்டாக இருக்குது. நமக்கு வேணும்னா இன்னும் கொஞ்சம் போட்டுக்கலாம். ஆனால் இப்போ கரெக்டாக இருக்குது. இது குல்கந்த் எடுத்துருக்குது. அது ஒரு 2 ஸ்பூன் இந்த பாயசத்தில் கலக்கணும். அது கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இந்த பாயசம் இதில் குல்கந்தோடு சேர்த்துடலாம். இது நல்லா மசித்து எல்லாத்தையும் கலக்கி விட்டுடலாம். கலக்கிட்டு எல்லா பாயசமும் அதில் மிக்ஸ் பண்ணிடலாம். வெத்தலை பாயசம் ரெடி ஆகிடுச்சு. இதில் நம்ம மேலே கார்னிஷுக்கு பாதாமும் முந்திரியும் தூவி இருக்குது. அது குடிக்கிறதுக்கும் நல்லாயிருக்கும். அதே மாதிரி நம்ம வெத்தலை ஜீரண சக்திக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லான ஒரு இது. அதே மாதிரி கலைமணி கிச்சன் வெள்ளூருக்கு புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் தொடர்ந்தாப்பில் நான் போடுற வீடியோ உங்களுக்கு அடுத்தடுத்து கிடைக்கும். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். அண்ட் தென் பை.